ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் அல்டிமேட் மொபைல் எடிஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்குறோன்னா எப்படி மல்டிப்ளேயர் விளாட்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் வீடியோ தான். நீங்கள் மேலே இந்த ஜாயின் ஆர்க் சிங்கிள் பிளேயர் இருக்குது பார்த்தீங்களா, சிங்கிள் பிளேயர் வந்து உங்கள் வேர்ல்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. ஜாயின் ஆர்க் கொடுத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு அப்ளிகேஷன் போகும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல சைன்இன் பண்ணணும். இதோ இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பேஜ் ஒன்று லோட் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணணும் நண்பா. சைன்இன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ தான் உங்களால் மல்டிப்ளேயர். நான் ஆல்ரெடியே பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து கண்டினியூ கொடுத்து அப்படியே போய்க்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஈஸி தான். அப்புறம் இந்தமாரி பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும், கண்டினியூ கொடுத்துட்டு அலோவ் கொடுங்க. இங்கே பெர்மிஷன்ஸ்லாம் படிச்சுங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு டேரெக்டாக நம்மளுக்கு ஆர்க்குள்ளே போய் இப்போ ஜாயின் ஆர்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்ல்டு செலக்ட் பண்ணிவிட்டு PICKAX பேக்ஸ்ன்னு சம்திங் இருக்குது, அதனால் ஜாயின் கொடுத்துட்றேன். ஜாயின் கொடுத்ததுக்கப்புறமா உள்ளே போகுது பார்த்தீங்களா. இந்த வேர்ல்டில் தான் நான் கொஞ்சம் நாளாக விளையாடிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். இருங்க, லோட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் நண்பா, நம்ம வந்தாச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கேரக்டர்லாம் க்ரியேட் பண்ண சொல்லலாம். அதெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு நார்மலாக வரா மாதிரியே வந்துடுங்க. இந்த மாதிரி நான் இதில் பெட்டு வச்சுருக்கேன், நான் பெட்டில் ஸ்பேன் ஆகிருக்கேன். உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல நார்மலாக மேப்பில் ஸ்பேன் ஆகிற மாதிரி ஸ்பேன் ஆகுங்க. இது பாருங்கள், இது என்னோடய வீடு தான். அப்புறம் இந்த சைடில் கீழே ஒரு பார் மாதிரி இருக்குல்ல, அது என்ன ஏதோ டைப் ஆகிடுச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாங்க குளோபல் சேட். இந்த குளோபல் சேட் வந்து எதுக்குன்னா எல்லாருக்கிட்டையுமே பேசலாம். அதாவது இந்த ஆர்க் வேர்ல்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே உங்களால் பேச முடியும். அது மேலே இருக்கலாம், அந்த கிளிக்கு மூலிமா நமக்கு அது மேலே மெசேஜ் மாதிரி இருக்கிற சிம்பிள், அது மூலிமா டிசேபிளும் அனேபிளும் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் நான் ஹாய் போடுறேன், HI. ஓகே, போட்டாச்சு. இப்போ பாருங்கள், எல்லாருக்குமே அது போயிடும். நான் வந்து Demigod2565 வச்சுருக்கேன் இதுலேயும் ஐடி. இந்த வேர்ல்டில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஸ்பான் ஆகிட்டு கொஞ்சம் டேஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். எவ்வளோ டேஸ்ன்னு நான் ஞாபகம் வச்சுக்கல. ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்து நான் என்னோடய பழைய வேர்ல்டுக்கே போயிட்டேன். ஏன்னா அது பிகினராக இருக்கிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் என் லூட்ஸு. நான் கடைசியாக சாவ சொல்ல கிராஸ் போவும் கையில் மெட்டல் அச்சிடும் பண்ணி வச்சுட்டு செத்தேன். இதுதாங்க வேர்ல்டு. நம்மளெல்லாம் இங்கே பாருங்கள், பக்கத்தில் வீடு கூட இருக்குது. இதோ பாருங்கள், இதுதான் இந்த டோட்டல் ஆர்க், இந்த மேப்போடைய லீடரோட வீடு. அதுதான் இந்த இடம் தான். அதனால தான் அது அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக வச்சுருக்காரு. இப்போ சப்போஸ் நீங்கள் எதனா டேம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இருங்க, இப்போ இந்த டெலப்போவை டேம் பண்ணுவோம். துரத்திக்கிட்டு வரானா, டேம் பண்ண சொல்ல அடி மட்டும் வாங்கிடாதீங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி அசைச்சு குத்துனீங்கன்னா அவங்க கொஞ்சம் நேரத்துலேயே மயக்கம் போட்டுருவோம். அவங்களுக்கு டேமேஜும் அந்தளவுக்கு சிவியராக விழாது. இப்போ வந்து நீங்கள் உங்கள்கிட்ட டேமபிள் ஃபுட்டு இருந்தால் நீங்கள் வச்சுங்க. என்கிட்ட டேமபிள் ஃபுட்டு இல்லை, அதனால் நான் பைத்தியக்கார மாதிரி இங்கேங்கன்னு சுற்றி அலைஞ்சது தான் மிச்சம். நீங்களே பாருங்கள், இந்த சைடு ஓடும் அந்த சைடு ஓடும், டூடு எதுனா கிடைக்குமான்னு தான் ஓடினேன். ஆனால் இதுலேயும் பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் டேம் லிஸ்ட்டு ஃபுல்லுன்னு வந்துடும் ஆர்க்கில். அந்த மாதிரி வந்ததுன்னா நம்மளால் டேம் பண்ண முடியாது. அது நம்ம ஆர்க்குடைய சர்வர் மெயின்டெனன்ஸ் தான் வந்து இது பண்ணும். ஏன்னா அதிகமான க்ரீச்சர்ஸ் டேம் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களால் இந்த மல்டிப்ளேயர்ஸில் வெறும் 100 க்ரீச்சரை மட்டும்தான் டேம் பண்ண முடியும் உங்களால். ஆனால் இதே நம்மளோட சோலோவில் பார்த்தோன்னா 600 க்ரீச்சர்ஸ் கிட்ட நம்மளால் டேம் பண்ணிக்க முடியும். அது இதில் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்னே தான் சொல்லலாம். இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ மல்டிப்ளேயரில் வேர்ல்டில் சேம் தான். இதே ப்ராசஸ் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இதேமாரி எதனா ஒரு அஃபிஷியல் சர்வரில் வர சொல்லுங்கள். அஃபிஷியல் சர்வர், மெயினாக அஃபிஷியல் சர்வர், அன்அஃபிஷியல் சர்வர் வந்து இன்னும் சரியாக லான்ச் பண்ணலை. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு அன்அஃபிஷியல் சர்வர் பக்கம் போகாதீங்க, அது டேஞ்சர்னு தான் சொல்லுவேன். சரி, இப்போது இந்த வேர்ல்டில் என்கிட்ட ஃபுட்டு இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இந்த டேமிங் லிஸ்ட்டு காட்டலாம், ஃபீட் ஃபுட்டுன்னு காட்டல, 2 more டேம்ஸ்டு க்ரீச்சர்ஸ் ஆன் த ஆர்க் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. இது வந்துன்னா உங்களால் டேம் பண்ண முடியாது, நீங்கள் என்ன தான் ஃபுட்டு கொடுத்தாலும். சரி, நான் இதை மீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். மீட்டாக எடுத்துக்கிட்டாச்சு, மீட் எடுத்துக்கிட்டாச்சு. அதேமாரி இதில் 4x ஹார்வெஸ்டிங் வச்சுருக்காங்க. 4x 8xன்னு தெரில. 4x அதாவது ஒரு கல் நீங்கள் கலெக்ட் பண்ணினா உங்களுக்கு அது 8 கலெக்ட் ஆகும். அந்த மாதிரி இது பண்ண 4xன்னு தான் நினைக்கிறேன். 4x 8xன்னு தெரில, எனக்கு சரியாக தெரில. எதனா சஜஷன் தப்பு எதனா பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணவும். அதுக்குன்ட்டு கழுவி ஊற்றிட்டு போயிடாதீங்க. இந்த மாதிரி ஹேட்செட் செய்யறதுக்கு இன்னும் 10 வேணுமா? ஐயோ, நம்மக்கிட்ட அது இல்லையே, நம்ம போய் தான் கலெக்ட் பண்ணணும். நான் ஆஃப்லைனில் இதெல்லாம் பண்ணி வைக்கிறேன். அதேமாரி இதே வீடியோவில் என்னுடைய வேர்ல்டும் நான் காட்டுறேன். அந்தளவுக்குலாம் நான் ப்ரோ கிடையாது, ஓரளவுக்கு ஏதோ டீசெண்டாக பண்ணுற அளவுக்கு வச்சுருக்கேன். சரி, அப்படியே ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு முடிச்சுப்போம்.
இந்த அதாவது மல்டிப்ளேயர் வேர்ல்டை முடிச்சுப்போம். இப்போ என்னுடைய சோலோ வேர்ல்டுக்கு போகலாம். சோலோ வேர்ல்டில் நான் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணலை. இருந்தாலும் இந்த வேர்ல்டில் அப்படியே லீவ் பண்ணுறோம். எக்ஸிட் மெனு அவ்வளோதான், வெளியே வந்தாச்சா. இப்போது சிங்கிள் பிளேயர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை தொட்டிங்கன்னா இந்த சிங்கிள் பிளேயர் இருக்குது பார்த்தீங்களா, இது இது வந்து மெயினாக சிங்கிள் பிளேயர் விட்டுருங்க. அது நம்ம செட்டிங்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் வந்து இதெல்லாம் இந்த அஃபிஷியல் அன்அஃபிஷியல் மாற்றுறது. இது அஃபிஷியல் அன்அஃபிஷியல் மாற்றிட்டு நீங்கள் எந்த வேர்ல்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அஃபிஷியலே செலக்ட் பண்ணிங்க, அது பெஸ்ட்டு. அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த ஏஷியன் சர்வரு எல்லாம் ரீஜன்ஸ் எல்லாம் இருக்குது. ஏஷியன் சர்வர் வச்சுங்க, அப்போ தமிழ் பிளேயர்ஸ் மேக்ஸிமம் கிடைப்பாங்க உங்களுக்கு. அதேமாரி நீங்கள் எந்த மேப்பில் விளாட போகிறீங்கிறத மெயினாக நீங்கள் மேப்பை பை பண்ணியிருக்கணும். அப்போ தான் என்னால் ஐலாண்ட் மேப் தான் விளாட முடியும். ஸோ அதனால் ஐலாண்ட் மேப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிவிஇயா பிவிபியா என்னென்னு கேட்கும். அதனால் பிவிபி கொடுத்துங்க. பிவிபி வந்து நீங்கள் எல்லாருமே ஃபைட் பண்ணிக்கலாம். ஆனால் பிவிஇ கொடுத்தீங்கன்னா பிளேயர் வர்சஸ் என்விரான்மெண்ட், நீங்களும் என்விரான்மெண்ட்டும் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு கணக்கு வரும். அப்புறம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன செட்டிங்ஸு. இது என்னன்னு தெரில, நான் பின் ஜின்ற இதில் வச்சுருக்கேன். ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் சர்வர்ஸ் நல்லா மாட்டுது. ஸோ அதனால் நான் அதிலே வச்சிட்டேன். அப்புறமா வந்து நம்ம இப்போ வெளியே போனோம் அப்படின்னா இங்கே கேன்சல் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்துக்கலாம். பிளேயர் நேம், இது பிளேயர்ஸு நேமு நான் இதிலே வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் சப்போஸ் நம்ம வெளியே போகணும் அப்படின்னா வெளியே போய்க்கலாம். ஃபேவரட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறதுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேவரட் எப்படின்னு நான் உங்களுக்கு அதிலே காமிச்சிருப்பேன். இந்த மூமெண்ட்டில் நான் ஜஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். இது பண்ண சொல்லவே நான் வாய்ஸ் கொடுக்கல. இப்போ ஆட் ஃபேவர் கொடுத்துட்டுனா ஆட் ஃபேவர் ஆகிடும். இந்த மாதிரி ஆட் ஃபேவர் பண்ணிக்கலாம். ஸோ அன்ஃபேவர் எனக்கு அது வேண்டாம், எனக்கு ஒரு வேர்ல்டு மட்டும் போதும், நான் அதிலே விளையாடிக்கிறேன்னா இந்த மாதிரி நான் ஸ்டார் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த மாதிரி ஃபேவர் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபேவரேட்டில் வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னோடய வேர்ல்டுக்கு போவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டே அதான் காட்டுறேன்னா, அப்புறம் இதுதான் என்னோடய வேர்ல்டு. நான் டிஃபிகல்ட்டியில் தான் ஹார்டில் தான் விளாட்றேன். இதான் டிஃபிகல்ட்டி லெவல் 0.5 வச்சுருக்கேன். அது அவனுங்களே கொடுத்தது. வாங்க என்னோடய வேர்ல்டு போவோம். அதேமாதிரி நீங்கள் இந்தமாரி ஸ்டீமில் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 லோட் பேக்ஸ் கொடுப்பான். அது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம இந்த பாட்டை மட்டும் கட் பண்ணுறோம். அவ்வளோதான் நண்பா, நம்ம வந்தாச்சு. இதுதான் என்னோடய வேர்ல்டு. ஆரம்பத்திலே இந்த ரெக்ஸ படையை வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல சோறு முக்கியம், அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துருவோம் வாங்க. இதுதான் என்னோடய சாப்பாட்டுக்கு வச்சுருக்க ஒரே வழி. இந்த லாங் கிராஸு, அப்புறம் சிட்ரனல், சாவ்ரூட் அதெல்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். சாவ்ரூட் இது தான். அந்த உருளைக்கிழங்குன்னு பார்த்தீங்களா, அதுதான் சாவ்ரூட்டு. இது எல்லாமே வச்சுருக்கேன். மெயினாக இதை நான் கட்டுறதுக்கு தாங்க படாத பாடுபட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பெரிஸு. சரி, நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ரெக்ஸு பக்கம் போவோம். ரெக்ஸை ஒரு ரோர் பண்ணியே ஆகணும். வீடியோவில் வேறு வந்திருக்கோம். ரோரை போடுறா, கர்ஜனை போடு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அந்த ரைன்யூனாதா, இதை டேம் பண்ணுறதுக்கு தாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோடய ஒரு ஆர்ஜி 2 பெட்டரான் கிட்ட நான் ஹை லெவல் லாஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, இவன் டேம் பண்ணது வந்து ஒர்த்து தாங்க. ரெக்ஸையே அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. இவன் அந்தளவுக்கு பவர் இருக்குது இவனுக்கு. இருந்தாலும் பையன் கொஞ்சம் நம்மக்கிட்ட வந்தவொடனே டம்மியாக தான் இருக்கான். ஏன்னா 22வது லெவலில் தான் டேம் பண்ணேன். இப்போ 88வது லெவலில் வச்சுருக்கேன். எல்லாம் லெவலப்பு தான். இது வந்து நான் ஃபஸ்ட்டு தண்ணியில் பேஸ் கட்டுறதா வந்து ட்ரை பண்ணேன். அப்புறம் இதெல்லாம் வேலைக்காகாது நம்மளுக்குன்ற மாதிரி அப்புறம் விட்டுட்டேன். அந்த முயற்சியவே கை விட்டுட்டேன். ரிசோர்ஸ் ரொம்ப ஓவராக போகுதுன்ட்டு. அப்புறம் இது நம்மளோட உல்ஃபு. இவனில் வந்து இந்த ஆக்டிவிட்டி எதுக்குன்னே தெரில. எதுக்கு இந்தமாரி உட்காடுறான், தலையாட்டுறான்னு எதுக்குமே தெரில. அப்புறமா எழுந்துக்கிறான். இது எதுக்குன்னே தெரில. தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த 2 தெறி முட்டைக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நம்மளுடைய கம்போஸ்ட் பின்ஸ், அது ஃபெர்டிலைசருக்காக. இதெல்லாம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பெட்ரடான் இது இப்போ ரீசெண்டாக தான் டேம் பண்ணது. எங்கே தெரியுமா, ரெட் ஆப்ளிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் டேம் பண்ணேன் நான். கரெக்டாக தான் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு விளாட்ற வேர்ல்டு இது தான். இதுக்கு முன்னாடி வந்து ஆர்க்கு மொபைல் வேணால் விளையாடியிருக்கேன். இதுவும் அதே பெட்டராக தான், அங்கேயே பிடிச்சது தான். 2மே ஒரே இடத்துல பிடிச்சது தான். நான் ஃபஸ்ட்டு விளாட்ற இந்த ஆர்க் அல்டிமேட் வேர்ல்டு இது. ஏன்னா நிறைய தடவை செத்து பொழைச்சி. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சீக்கிரமாக டெவலப் ஆகிடுதுங்க. நான் அசால்ட்டாக இப்போயே 205வது லெவலு 210வது லெவல்லேயும் இருக்கேன். அது நான் சரியாக பார்க்கல. இந்த வீடியோ எடுக்க சொல்ல நான் வந்து 210வது லெவலில் இருந்தேன். இதில் இந்த வீடியோவில் எவ்வளோ இருக்குன்ட்டு தெரில. அப்புறம் இது வந்து நம்மளோட ஃபேப்ரிகேட்டர். இன்னும் ஒழுங்காக பேஸே நம்ம கட்டலைங்க. பேஸு கட்டுறதுக்கு எதனா ஒரு ஐடியா கொடுங்க. பேஸ் எப்படி கட்டுறதுனே எனக்கு தெரில. ஒரு பிளான் இல்லாமல் தான் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது நம்மளோட ரெக்ஸு முட்டை. இது வந்து ஒயருங்களெல்லாம் கனெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு சும்மா பேச்சுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கேன். ரெக்ஸு முட்டை. அதுக்கப்புறம் இந்த வந்தான் டியோடானு.
நம்ம தலைவன் ஹீலர் பன்னிக்குட்டினா பன்னிக்குட்டி தான், பன்னிக்குட்டி. நீங்கள் கிளிக் பண்ண சொல்ல இந்தமாதிரி கிளிக் பண்ணி எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி இந்தமாதிரி டெவலப் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப கண்ட்ரோல்ஸ் எல்லாம் குட்டியாக கொடுத்துருக்கனால நம்மளுக்கு இதுவாக இருக்கும். இந்த ரெக்ஸ் முட்டை இன்னும் பொரியறதுக்கு 26 நிமிஷம் கிட்ட இருக்குது. நான் இது புரிஞ்சதுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு இதுவாக போடுறேன், போஸ்ட்டாக போடுறேன். அப்புறம் இதுதான் நம்மகிட்ட கன்சர்மேட்டிவ்ஸ் அந்த தெரி இருக்குது பார்த்தீங்களா, முட்டைக்காக யூஸ் பண்ணணும்னு சொன்னால அந்த முட்டைங்கள்லாம் இதில் இருக்குது. அப்புறம் ட்ராங்க்லைசர் டாட், அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நான் அதை யூஸ் பண்ணி வெறுத்துட்டேன். அதை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு 2000 டோர்பர் கூட ஏற்ற முடியல, இந்த பிராண்டோ கூட ஏற்ற முடியல. அந்தளவுக்கு கேவலமாக இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் டோர்பரை அந்த அதிகமாக அதுதான் ஏற்றுதுன்னு யூடியூப்பில் சொல்கிறாங்க. எனக்கு ஏறலை. என்னோடய சஜஷன் என்னென்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு பிடிச்ச ராப்ட்ரு. அவன் எப்படி சொல்கிறது, நான் பிகினிங் ஸ்டேஜில் எல்லோரும் பேராசர் பிடிப்பாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு பிடிச்சது இந்த ராப்டர் தான். இவனை வச்சு ஒரு கில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு மீலையெல்லாம் எதுவும் ஏற்றலை. பட் ஆனால் இவங்ககிட்ட இருக்க ஸ்பெஷல் எபிலிட்டியே நீங்கள் இந்த மாதிரி பியோமியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கிட்ட போய் ஜம்ப் அப் பண்ணிங்கன்னா ஒரே எகிரி தான், அவ்வளோதான். அப்படியே அமைக்கிடுவான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அவர் கதை. அப்புறம் நீங்கள் ருசித்து பொறுமையாக கொண்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்களேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு லைனாக அடிக்க வச்சுருந்தா இவனுங்க டப்பு களைஞ்சி இந்த கறி தின்றதுக்காக அலையிறானுங்க. இவனுங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொன்று ஃபுல்லாக சோறு போட்டாலும் சோறு நலகிறானுங்க. ரெக்ஸு தலைகிறானுங்க, சோம்பேறி மண்டை நல்லா இருக்கானுங்க. எனக்கு சரி. அப்புறம் இது வந்து டியோடி கிரஷ் என்னுடைய பெஸ்ட்டு ஒரு ஸ்டோன் கலெக்டர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு இவ்வளோ தான். அதனால் நான் இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். என்னோடய வேர்ல்டையும் காமிச்சிட்டு இனிமேட்டு இதில் ரெகுலராக போடலாமா வேணாமான்றது நீங்களே சஜஷன் பண்ணுங்கள். இதிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, இல்லை உங்களுக்காக நான் இந்த வேர்ல்டு கூட தியாகம் பண்ண ரெடி. நான் இந்த வேர்ல்டை தியாகம் பண்ணி உங்களுக்காக ஒரு புது சீரீஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, இல்லை இதுலேயே டேமிங் சீரீஸ் அந்த மாதிரி போட்டோமான்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், நான் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன்.